சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு பிப்ரவரி 4 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தாங்க ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்னைக்கு கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க பாருங்க 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 50வது பாரத் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதற்கான இமேஜஸ் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த நபர் யார் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் கிரைசில் அறிக்கையின்படி 2024 முதல் 2031 வரையில் இந்திய பொருளாதார வளர்ச்சி சராசரியாக என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைசில் நிறுவனம் கணிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வேர்ல்டு எக்கனாமியை சார்ந்து அறிக்கை விடுவது வழக்கமான ஒரு விஷயம். ஸோ இந்த வருஷம் இந்த கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2024 இருந்து 2031 வரைக்கும் நம்மளுடைய ஆவரேஜ் எக்கனாமிக் growth 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இதற்காக வைக்கப்பட்டது. அப்போ உலக வங்கி சொல்றாங்க நடப்பு ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 6.3% இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதை ரிவைஸ் பண்றோம். அதற்கப்புறம் இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது நடப்பு ஆண்டின் நிதி பற்றாக்குறை 5.1% இருக்கு. 2024-25 இருக்குல்ல, இந்த ஆண்டுடைய நிதி பற்றாக்குறையை நாங்க 4.5% குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அதே மாதிரி சர்வதேச பண நிதியம் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம இந்திய பொருளாதார வளர்ச்சியை இந்த ஆண்டிற்கு எத்தனை சதவீதமாக நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கான கேள்வி. சோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்லயே அதுல ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க போது, மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா கிரைசில் நிறுவனம் சொல்றாங்க 2024 இருந்து 2031 வரைக்கும் இந்தியாவுடைய எக்கனாமிக் growth சராசரியாக 6.7% இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உலக அளவுல இந்திய பொருளாதார நிலை தற்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா உலகின் 5வது பெரிய பொருளாதார மிக்க நாடாக விளங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக 2027 நம்மளுடைய நிலையை சொல்றாங்க $5 trillion எக்கனாமியை நம்ம அடைஞ்சு 3வது இடத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. 2031 $7 trillion பொருளாதாரத்தை தன்னகத்தை வச்சிருக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிரைசில் நிறுவனம் கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமான விஷயமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசின் மூலதன முதலீடு தான் அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சர்வதேச நாடுகளின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பொருளாதார பெருமந்தத்துல இருக்கு. ஆனா இந்திய பொருளாதாரம் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? காரணம் பொருளாதார பெருமந்தம் மற்ற நாடுகள்லாம் இருப்பதற்கு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது நடைபெற்றது. அதனால விநியோக சங்கிலி நெருக்கடி ஏற்பட்டது. அதற்கப்புறம் காசா இஸ்ரேல் போர் வேற தொடங்கிருச்சு. ஸோ இதனால உலக நாடுகள் நிறைய நாடுகள் பொருளாதார பெருமந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? IMF சொல்றாங்க இந்திய பொருளாதாரம் சார்ந்து மற்ற நாடுகளை விட இந்தியாவின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புக் கண்டென்ட். அதாவது பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்த்தோம்? பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். சோ எப்பயுமே ஒரு நாட்டுக்கு எது சூப்பரான விஷயம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நீடான ஒரு விஷயம். ஓகேங்களா? வளர்ந்த நாடுகள் தான் பொருளாதார வளர்ச்சி நோக்கி பயணிக்கணும். நம்ம மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கணும். அதனாலதான் பிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம்? டெபிசிட் பட்ஜெட்டே போடுறோம். ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளை கையாளுகிறது. அதாவது வளர்ந்த நாடுகள் தான் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. வளரும் நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. மாற்றங்கள் வளர்ந்த நாடுகளை படிப்படியாக தான் இருக்கும். ஆனா தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் வளரும் நாடுகள்ல ஏற்படும். இந்த பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதிக
அளவான உற்பத்தி அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்க உற்பத்தியும் அதிகமா இருக்கணும், பொருட்களுடைய வகைகள்லையும் மாற்றங்கள் ஏற்படணும், அப்பதான் வந்து அது முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இங்க எப்பயுமே வந்து பொருளாதார வளர்ச்சியில எண்ணிக்கையை மட்டும்தான் பார்ப்பாங்க. எவ்வளவு சதவீதம் கூடி இருக்கு, எவ்வளவு தலா வருமானம் கூடி இருக்கு, எவ்வளவு ஜிடிபி கூடி இருக்கு, அப்படி மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா பொருளாதார முன்னேற்றத்துல தரத்தையும் பார்ப்பாங்க, எண்ணிக்கையும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? குவாலிட்டியை ரெஃபர் பண்ணக்கூடியது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. குறுகிய எல்லையுடையது பொருளாதார வளர்ச்சி, ரொம்ப விரிவான ஒரு எல்லையுடையது பொருளாதார முன்னேற்றம். முன்னேற்றம்னாலே வளர்ச்சி பிளஸ் மாற்றம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சோ அதை நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, இந்தியன் எக்கனாமி என்ன மாதிரியான ஒரு தன்மை படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு 2023ல கேட்கப்பட்டது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த சான்று அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம கலப்பு பொருளாதாரத்திற்கு சிறந்த சான்று அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். சரியா? மிகவும் சரி. இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஆமா, போன வருஷம் நாம தான் தலைமையை வகிச்சோம். கரெக்ட் தான். ஓகேங்களா? வேலை வாய்ப்பை உருவாக்க திறனுள்ள நிலையில இந்தியா இருக்கு. இல்ல, நிறைய பேருக்கு வேலை இல்லாமலும் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இது தவறு அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2 மற்றும் 3 சரி அப்படின்னு தெரியணும். சோ இந்திய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் படிச்சோம். சோ அதனால இந்த கேள்வி நம்ம பார்த்திருக்கோம். பொருளாதார வளர்ச்சி சார்ந்து பார்த்தனால ஸ்கூல் புக் கண்டென்ட்டை பார்த்திருக்கோம். சோ இப்படி தான் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு क्वेश्चनையும் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி 10 क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். சோ வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மா காமக்யா திவ்ய பரியோஜனா திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அஸ்ஸாம் அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சோ இந்த மாதிரி திட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல ரொம்ப ஃபெமிலியரான திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதான் ரிவைஸ் பண்ண போறோம். மத்திய பிரதேசத்துல PM விஸ்வகர்மா திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேசல வில்லேஜ் வைப்ரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் PM மித்ரா திட்டம் அப்படின்றதன் கீழே முதல் ஜவுளி பூங்கா விருதுநகர் மாவட்டத்தில் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ சமீபத்திய காலங்களில் இருந்த இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் எங்கெங்க தொடங்கப்பட்டது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அஸ்ஸாம்ல தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, மா காமக்யா திவ்ய பரியோஜனா திட்டம் அப்படின்றதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்க்கலாம். நடைபெற்ற விஷயம், இந்திய பிரதமரால் அஸ்ஸாமில் பல வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அம்புட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கான பொருளாதார மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க, 11,600 கோடி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்த நிதி ஒதுக்கீடுக்கான கான்ட்ரிபியூஷன் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இணங்கி செயல்படுத்த போறாங்க. சோ தொடங்கி வைக்கப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமானவை அப்படின்னு பார்த்தோம்னா, தெற்காசிய துணை மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு வழித்தடம் அப்படின்றது இணைக்கப்படுவதற்காக பல்வேறு சாலைகள், பல்வேறு பாலங்கள் கட்டுவதற்கான திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதற்கு மட்டும் 3,400 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? புனித தலங்கள் வரும் பக்தர்களுக்கு உலக தரத்தில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் மா காமக்யா திவ்ய பரியோஜனா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அஸ்ஸாம்ல நடந்திருக்கு. அஸ்ஸாம்ல எங்க, கவுஹாத்தில நடந்திருக்கு. விளையாட்டு மேம்பாட்டு திட்டம் அப்படின்றதற்கான தொடக்க விழாவாகவும் இருந்திருக்கு. மருத்துவத்துறை வளர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் 3,250 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ மா காமக்யா திவ்ய பரியோஜனா திட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன, புனித தலங்களுக்கு வரும் பக்தர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற அளவுக்கு என்ன பண்ணணும், வசதிகளை சேவை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? சோ அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சமய சுற்றுலாவில் சிறந்து விளங்கக்கூடிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு, உத்தரப்பிரதேசல வாரணாசி சாரநாத் இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல வைஷ்ணவி தேவி கோவில் டெம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் லடாக் புத்த மடங்கள் இருக்கு, கோவால சென்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் இருக்கு, பஞ்சாப்ல அமிர்தசரஸ் இருக்கு, ஞானவாபி மசூதி எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றத மறக்காம நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இந்த மாதிரி திட்டங்கள் எந்த ஏரியாவோடு தொடர்புடையது அப்படிலாம் கேட்பாங்களா, அதற்கான ஒரு எடுத்துக்காட்டுக்கான கேள்விதான். அதுவும் பர்டிகுலரா அஸ்ஸாம் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒண்ணு. அது சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் பார்த்தனால வடகிழக்கு மாநிலங்கள் சார்ந்தே ஒரு திட்டத்தோடு தொடர்புடைய கேள்வி பார்க்கிறோம். 2030 ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு எந்த பகுதியுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வடகிழக்கு இந்தியாவுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, உலக காலநிலையில்
எல்னினோ தாக்கத்தால் வரலாறு காணாத காட்டுத்தீ எந்த நாட்டில் நிகழ்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்னினோட தாக்கத்தினால ஒரு நாட்டில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. அந்த நாடு எது அப்படின்னா அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சிலி நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பப்புவா நியூ கினியா அங்கே வந்து எரிமலை வெடிப்பின் மூலமாக நிறைய பேர் வந்து அந்த பகுதிகளில் இருந்து அப்புறத்தப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பேசிக் நீடான சில விஷயங்களுக்கெல்லாம் இந்தியா வந்து உதவி பண்றதா அவங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து நாம அனுப்பி வச்சோம். ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் துருக்கியில் நடந்த நிலநடுக்கத்திற்கு ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ ஃபோர்ஸை நம்ம அங்க இறக்கணும். ஓகேங்களா? மியான்மர்ல சைக்ளோன் மோச்சா புயல் அப்படின்றதுனால தாக்கத்தினால ஆபரேஷன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மெடிக்கல் எய்டன்ஸ் நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்றோம். தற்பொழுது சிலியில வரலாறு காணாத அளவுக்கு காட்டுத்தீ அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எல்னினோ மாற்றம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சிலி நாடு எங்க இருக்கு? அமெரிக்க நாடுகளில் ஒன்று. ஸோ இந்த காட்டுத்தீயோட தாக்கம் 43,000 ஹெக்டேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 93 இடங்களுக்கு இந்த காட்டுத்தீ பரவி இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 93 நபர்கள் இறந்திருக்காங்க. 1100க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த அறிவிப்புகள் யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னா சிலி நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய கேப்ரியல் போரக் அப்படின்றவங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வானிலையின் நிலை தீ பரவல மேலும் மேலும் அதிகரிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா அங்க வந்து வெப்பம் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சிவப்பு எச்சரிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த மாதம் இதே மாதிரி எல்னினோ தாக்கத்தின் மூலமாக கொலம்பியாவில் 17,000 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க காட்டுத்தீ மூலமாக. சரி, இது சார்ந்த விவரங்கள் பார்த்ததுனால எல்னினோ அப்படின்ற வார்த்தை சொல்றோமே, எல்னினோனா என்னப்பா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ பசிபிக் பெருங்கடல் அப்படின்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பெருங்கடல். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடல்ல அதுவும் பக்கத்தில் பூமத்திய ரேகையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த வணிக காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வணிக காற்று வந்து லூசன் ஆகும் பொழுது, வணிக காற்று வந்து தன் நிலையிலிருந்து இழக்கும் பொழுது இந்த எல்னினோ லானினா மாதிரியான உலக காலநிலை மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ஓகேங்களா? பர்டிகுலரா இந்த ரெண்டு ரீஜியனை பார்த்துக்கோங்க. ஆசியா கான்டினென்ட்டையும் ஆஸ்திரேலியா கான்டினென்ட்டையும் வட அமெரிக்கா கான்டினென்ட்டையும் தென் அமெரிக்கா கான்டினென்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்க வறட்சி ஏற்பட்டு இங்க மழை இல்லாம போச்சு அப்படின்னா இங்க நிறைய வெள்ளமான மழை பெய்யும், இங்கேயும் நிறைய வெள்ளமான மழை பெய்யும். ஓகேங்களா? சோ இது வந்து இயல்பான ஒரு விஷயம். இப்போ இந்த எல்னினோ வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன பண்ணும்? இந்தியா வந்து எப்படி பாதிக்கப்படும்? எல்னினோ வந்தா இந்தியாவுக்கு சரியா பருவமழை பெய்யாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லானினா அப்படின்றது வந்ததுன்னா இந்தியாவில் வெள்ளம் அடிச்சு ஊத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான குவாலிட்டி. ஸோ இந்த கடல் நிலைகள்ல வெப்பநிலை அப்படின்றது உயர்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சூடான நீர்கள்லாம் ஆசியா பக்கம் கொண்டு வந்துடும், குளிர்ந்த நீர்கள்லாம் அமெரிக்கா பக்கம் இருக்கும். ஸோ அங்க என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து பஞ்சங்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் வந்து அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளங்கள் ஏற்படலாம். ஸோ ஆனால் பேசிக்கான குவாலிட்டி இந்தியா சார்ந்து தான் கேட்பாங்க. எல்னினோ எப்படி இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா எல்னினோனா இந்தியாவுக்கு பஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லானினா அப்படின்னா இந்தியாவுக்கு வெள்ளம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது கொஞ்சம் கிளைமேட்டாலஜியை உள்ள கொண்டு போய் சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா புரியும். அதற்கான டைம் இல்லை. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து நாம ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनக்கு போலாம். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். இப்போ இந்த வெப்பநிலை அப்படின்றது பூமத்திய ரேகை சொன்னல இந்த இடத்துல இருந்து இப்படி மாறுச்சு. அதாவது ஹரிசாண்டலா மாறினா அது எல்னினோ லானினா தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை வெர்டிகலா இப்படி மாறினா அதுக்கு தான் ஒரு क्वेश्चन பார்க்குறோம். ஓகேங்களா? இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பூமியிலிருந்து உயரம் செல்ல செல்ல, அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் செல்ல செல்ல 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், நார்மல் லாப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீண்ட குளிர்காலம் இருக்கணும், தெளிவான வானம் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணப்பள்ளி நிலதான கல்வெட்டு எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சிவகங்கை அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் காஞ்சிபுரத்துல ஃபேமஸான ஒரு கல்வெட்டுனா உத்திரமேரூர் கல்வெட்டு. சோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல என்ன முறை பற்றி பேசியிருக்காங்க? குடை ஓலை முறை பற்றி பேசியிருக்காங்க. குடை ஓலை முறையை டிபிக்ட் பண்ணும் விதமாக அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் 75வது குடியரசு தின விழாவில் தமிழ்நாடுடைய அலங்கார
அலங்கார ஊர்தியில நாம இந்த வருஷம் காட்சிப்படுத்தணும். ஸோ அதை நாம ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? தூத்துக்குடியில வெட்டுவான் கோவில் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த வெட்டுவான் கோவில் அப்படின்றது பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு தொல்லியல் துறை மூலமாக அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? புதுக்கோட்டையில பொற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகழாய்வு தளம் இருக்கு. ஸோ புதிதாக தமிழ்நாடு வந்து அங்க அகழாய்வு பண்ணாங்க. முதல் கட்டம் அப்படின்றது முடிவுற்றிருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. சிவகங்கையில தற்பொழுது 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணப்பள்ளி நிலதான கல்வெட்டு அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ கண்டறியப்பட்டுள்ள இடம் சிவகங்கையில கீழப்பிடாவூர் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? கல்வெட்டுடைய சிறப்பு என்ன? 4 பக்கங்கள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சோ என்ன செதுக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுல? திரிசூலம் செதுக்கப்பட்டிருக்கு. எழுத்து முறை எப்படி இருக்கு? கீழிருந்து மேலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கல்வெட்டு அப்படின்றது இன்னும் நிலத்துக்குள்ள பதியப்பட்டுதான் இருக்கு. நிலத்திற்கு மேல 2.25 அடி உயரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கூறப்பட்டுள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா கருங்குடி நாட்டு பெருவும் பிடாவூர் 41,000 பெரும்பள்ளி தேவர் அப்படின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டதுனால எந்த விஷயத்தை உணர்த்துது அப்படின்னா சமணப்பள்ளி இருந்தவற்றை உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா அரச்சலூர் கல்வெட்டு எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கல்வெட்டுல இடம்பெற்ற முக்கியமான சொற்கள் அப்படின்ற சில விஷயங்களை பார்க்க போறோம். விக்ரமராம வளநாடு அப்படின்றது இருக்கு. பள்ளி சந்தம் அப்படின்றது இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு இந்த வார்த்தை. பள்ளி சந்தம்னா என்னண்டா பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் கொடையாக கொடுக்கப்படக்கூடிய நிலங்களை பற்றி சொல்லக்கூடியதான் பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நிலக்குடையை பத்தி சொல்லுது. அப்போ 41,000 பெரும்பள்ளி அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இது என்ன விஷயங்களை குறிக்குது அப்படின்னா எந்த மன்னரை பத்தி சொல்லுது அப்படின்னா மாரவர்ம குலசேகர பாண்டியன் பற்றி குறிப்பிடுது. 1268 இருந்து 1281 ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் தெரியணும். சோ அவர் இறையிலி நிலங்களாக வழங்கப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த கல்வெட்டு பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கல்வெட்டு நிலக்கொடை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தோமா? சோ அது சார்ந்து இப்போ புக்ல இருக்க ஒரு சில விஷயங்களை ரிவைஸ் பண்ண போறோம். குப்தர்கள் காலகட்டத்தில் இதே மாதிரி நிலக்கொடைகள் வழங்கினாங்க. அதற்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு. பிராமணர்களுக்கு தரப்பட்ட நிலங்களை அக்ரகார மானியம் அப்படின்னு சொன்னாங்க. இது நிரந்தரமானது, பரம்பரையாக கூடியது, வரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தேவகிரகார மானியம் அப்படின்றது கோவில் மராமத்து வழிபாடு செய்யக்கூடிய பிராமணர்கள் வணிகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலம். சமய சார்பற்ற மானியம் அப்படின்றது குப்தர்களுக்கு கீழிருந்து நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? சோ நிலக்கொடைகள் சார்ந்து பார்த்ததுனால இதை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அப்போ இந்த அகழாய்வு தளம் சார்ந்த கேள்விகள்லாம் டிஎன்பிசி கேட்பாங்களா? கிபி 2ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தின் எந்த நகரில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாத் நகர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் பார்க்கலாமா? இங்க பாருங்க. இந்திய கடற்படையில் தற்பொழுது இணைந்துள்ள ஆய்வு கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. INS சந்தாய்க் அப்படின்ற ஒரு கப்பல் தான் இப்போ இந்திய கடற்படையில சேர்த்திருக்காங்க. இது ஒரு ஆய்வு கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு திட்டம் வச்சாங்க. 7 கப்பல்கள் தயாரித்து கொடுப்பதாக இருந்தது. 2023ல INS விந்தியகிரி, INS மகேந்திரகிரி அப்படின்றது தயாரிச்சு கொடுத்தாங்க. 2022ல INS தாராகிரி அப்படின்றதும் என்ன பண்ணாங்க? தயாரிச்சு கொடுத்தாங்க. சோ 7 கப்பல் தயாரிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்போ ப்ராஜெக்ட் 17A ரிவைஸ் பண்ணிருக்கோம். INS சந்தாய்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வு கப்பல் தற்பொழுது இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சரி, கடற்படையில் இணைக்கப்பட்ட இடம் விசாகப்பட்டினம். சோ கட்டிய நிறுவனம் காட்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் தான் கட்டியிருக்காங்க, கொல்கத்தாவை சார்ந்தவங்க. சோ திட்டமிட்டுள்ளப்ப 4 ஆய்வு கப்பலை கட்டி கொடுப்பதா திட்டமிட்டிருக்காங்க. முதல் ஆய்வு கப்பல் தான் INS சந்தாய்க் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கட்டி 4 டிசம்பர் 2023 கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்திய கடற்படை பல்வேறு சோதனைகள் ஈடுபடுத்தப்பட்டு ஃபுல்ஃபில்டா மன திருப்தியோட இப்ப இந்திய கடற்படையில சேர்த்திருக்காங்க. கடற்படையில் இணைத்து வைத்தவர் யார் அப்படின்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் இணைத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஒரு புக் கண்டென்ட். இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம் தான் இருக்கு. ஒன்னு ஹிந்துஸ்தான், இன்னொன்னு காட்டன் ரிச், இன்னொன்னு மசகண்டா கப்பல் தோட்டம், அதுக்கப்புறம் கொச்சின் அப்படின்னு சொல்றாங்க. இந்துஸ்தான் அப்படின்றது விசாகப்பட்டினத்திலையும், காட்டன் ரிச் கொல்கத்தாலையும், மசகண்டா மும்பையில இருக்கு. ஓகேங்களா? சோ கொச்சியில தான் இருக்கு. சோ இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் பெற்றுள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन.
இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் இது INS விக்ராந்த் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், IIM சம்பல்பூர் தற்பொழுது எந்த மாநிலத்தில் பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சம்பல்பூர் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலே சொல்லிடலாம். ஸோ IIM சம்பல்பூர் அப்படின்றது ஒடிசா மாநிலத்தில் தற்பொழுது இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஜார்க்கண்ட்ல 12வது முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்றத நீங்க சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி. பீகார்ல 9வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றோர் நிதிஷ்குமார் அப்படின்னு விஷயம் சமீபத்திய காலங்களில் படிச்சோம். தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதல்வராக பதவியேற்றாங்க. முதல் முறையாக காங்கிரஸ் வந்து தெலுங்கானாத்துல ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஒடிசால தற்பொழுது IIM சம்பல்பூர் தற்பொழுது எந்த ஒடிசா மாநிலத்தில் பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, வேற என்ன செஞ்சிருக்காங்க? நடைபெற்ற விஷயம் என்னன்னா 68,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. சோ தொடங்கி வைத்த பைப்லைன் திட்டத்துடைய பெயர் என்ன? பிரதமரின் உர்ஜா கங்கா திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு 2450 கோடி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 68,000 கோடி என்ன மாதிரியான துறைகள்லாம் டெவலப் பண்றதுக்கு? கல்வித்துறையை டெவலப் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு இலக்கிய வச்சிருக்காங்க. ஒடிசா வந்து ஒரு கல்வி ஆற்றல் மையமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ரயில்வே துறையை மேம்படுத்துவதற்காக பட்ஜெட்ல 12 மடங்கு அதிகப்படுத்திருக்காங்க ஒடிசாக்கு மட்டும். ஓகேங்களா? நெடுஞ்சாலையை டெவலப் பண்றதற்காக கிராமப்புறங்கள்ல 50,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைப்பதும் தேசிய நெடுஞ்சாலைகள் 4,000 கிலோமீட்டர் கொண்டு வருவதும் முடிவு பண்ணிருக்காங்க. மின்சாரத்துறையை மேம்படுத்தணும் முடிவு பண்ணிருக்காங்க. பெட்ரோலியம் துறையை டெவலப் பண்ணணும். ஒடிசால பர்டிகுலரா 10 வருஷமா 1.25 லட்சம் கோடி அங்க முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயத்தை டெல்லியில வந்து பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, காமன்வெல்த் நாடுகளின் அட்டார்னி மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் மாநாடு அப்படின்றதையும் தொடங்கி வச்சிருக்காங்க. டெல்லியில விஞ்ஞான் பவன் அப்படின்ற இடத்துல தான் இந்த மாநாடு அப்படின்றது நடைபெறுது. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, IIM சம்பல்பூர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ கல்வி நிறுவனங்கள் சார்ந்து இப்போ நாம புக்ல இருக்கிறத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் பர்டிகுலரா எவ்வளவு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னா 67. இந்தியாவில் 67 வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் 3 இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி IIT அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் முதல்ல எந்த IIT ஓபன் பண்ணாங்க? IIT கரக்பூர் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ மொத்தமா இந்தியாவில் எத்தனை IIT இருக்கு? 23 IIT இருக்கு. NIT 31 NIT இருக்கு. அப்போ IIIT அப்படின்றது 23 இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இப்போ ஒடிசா சார்ந்தானு பார்த்தோம். நவீன ஒடிசா எந்த ஆண்டு உருவானது? 1936 உருவானது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் முதல்ல மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு 2023 எந்த மாநிலத்தில் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலையும், தமிழ்நாடு 2ஆம் இடத்திலையும், மகாராஷ்டிரா 3ஆம் இடமும், மேற்கு வங்கம் 4ஆம் இடமும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அப்போ தகவல் வெளியிட்டது யாரு? மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல இணையமைச்சர் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்காங்க. எங்க? மக்களவையில். ஓகேங்களா? தமிழகத்துடைய நிலையை சொல்றாங்க. ஆண்டுதோறும் கருப்பை வாய் புற்றுநோயோட பாதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2014 6,872 இருந்தது. 2023 8,534 மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கணக்கெடுப்பு நடத்தியது ICMRின் தேசிய புற்றுநோய் பதிவேட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாட்டில் உள்ள மொத்த பாதிப்பு 3,42,333 பேர் 2023 மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் 2014 6,832 மொத்தமா பாதிக்கப்பட்டவங்கல அது வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆனது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இப்போ 2023 இந்தியாவில் 3,42,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இப்போ மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் அதிகம், 2வது அதிகம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம். மாவட்டங்கள்ல இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் அதிகமான பாதிப்பு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பும்புரா அப்படின்ற ஒரு மாவட்டம். ஓகேங்களா? 27 நபர்கள் இந்த கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2வது அதிகமான பாதிப்பு நம்ம சென்னை, 14 நபர்கள் கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ மத்திய அரசின் நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய சுகாதார இயக்கம் அப்படின்றதே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொற்றா நோய்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவதற்கானது. சோ இதற்கான நிதி ஒதுக்கீடு 60% வந்து மத்திய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம் கொடுக்கப்படுது. சோ செயல்பாடு முன்னறிதல், அதாவது பிரச்சனையை முன்னாடியே அறிஞ்சுக்கிறது.
அதுக்கப்புறம் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை கையாளுறது, டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, உறுதிப்படுத்துவதற்காக, அதுக்கப்புறம் சிகிச்சை அளிப்பது. ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மாவட்ட அளவில் கிளினிக்கள், ஓகேங்களா, கிளினிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கிளினிக் அதிகமாக 753 கிளினிக் இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்டுக்க முடியும். சமூக சுகாதார மையம் இந்திய அளவில் 6237 மையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கு கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வாய்வழி புற்றுநோய்க்கான இலவச பரிசோதனை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஒரு புக் கண்டென்ட் பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோய் சார்ந்து இப்போ ஏன் நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம்? இந்த நடிகை பூனம் பாண்டே அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இறந்துட்டதா வந்து ஒரு ஃபேக்கான நியூஸை கொடுத்து நிறைய சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. ஸோ நேற்று நம்ம கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி படித்தோம், இன்னைக்கும் படிக்கிறோம். ஓகேங்களா, இன்னைக்கு தமிழ்நாடு ஓரியன்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கருப்பை வாய் புற்றுநோய்னா என்ன, நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பால்வழி பரவும் வைரஸான மனித ஃபேபிலோமா வைரஸ், ஹியூமன் ஃபேபிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் கருப்பை வாய் பிறழ்வாக்கம், அதாவது செல் வந்து மியூட்டேட் ஆகுறது, ஓகேங்களா, அன்கண்ட்ரோல் டிவிஷன் ஆகும் பொழுது இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஒரு நபருக்கு ஏற்பட்டால் என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னா, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் கலவி கால்வாயில திரவ மிகப்போக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இயல்புக்கு மாறான ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக யாருக்கெல்லாம் கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பலருடன் பாலியல் தொடர்பு ஈடுபடுவாங்க, அதுக்கப்புறம் கருத்தடை மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்டா அபார்ஷன்ஸை மேற்கொள்ளக்கூடியவங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு, அதுக்கப்புறம் மென்சஸ் டைம்ல வந்து அன்ஹைஜீனா இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கும் சில பேருக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கருப்பை வாய் புற்றுநோயை ஹியூமன் ஃபேபிலோமா வைரஸ் ஆய்வு அல்லது பாப்பூச்சு சோதனை மூலமாக நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் மூலமாகவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கதிர்வீச்சு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பேசிக்காவே புற்றுநோய்க்கு இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள். சோ அதன் மூலமாக நம்ம இதை ரெக்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக கருப்பை நோய் ஒருவரை தாக்குவதற்கு முன்பாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது 15 வயதுக்கு கீழ் உள்ள பெண்கள் இந்த மாதிரி புற்றுநோய்கள்ல இருந்து தவிர்ப்பதற்காக அவங்களுக்கு போடக்கூடிய தடுப்பூசியின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இது ஸ்கூல் புக்லயும் இருக்கு, அதனாலதான் கேட்டிருக்கேன், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2005 ஏப்ரல் 12 அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ டார்ச் லைட் மற்றும் கார் என்னும் 2 இணையதளம் எதனுடன் தொடர்புடையது? பெண்கள் பாதுகாப்புக்கானதா, குழந்தைகள் பாதுகாப்புக்கானதா, விவசாயிகள் பாதுகாப்புக்கானதா, இளைஞர்கள் பாதுகாப்புக்கானதா அப்படின்னா இது குழந்தைகள் பாதுகாப்புக்கானது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? பெண்கள் பாதுகாப்பிற்காக என்ன இணையதளத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க? மகிழா போர்ட்டல், நாரி போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, NARI அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டல்லாம் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் விவசாயிகள் பாதுகாப்புக்காக கிசான் போர்ட்டல் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்களுடைய தலைமை பண்பை அதிகப்படுத்துவதற்காக மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து 3 மாதங்கள்ல 1.25 கோடி நபர்களை வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சாதனை படைச்சிருக்கலாம், நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். ஸோ குழந்தை பாதுகாப்பிற்கானது தான் டார்ச் லைட் மற்றும் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இணையதளம் தற்பொழுது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ யார் அறிமுகப்படுத்தினா? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதுல கார் அப்படின்னா என்னது? கோ ஹோம் அண்ட் ரீயுனைட்டட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ புதிய தளங்களுடைய பணி என்ன? காணாமல் போன மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளை கண்காணிப்பது. இது டார்ச் லைட் போர்ட்டலுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. டார்ச் லைட் வச்சு தானே காணாமல் போனவங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ குழந்தைகளை மீட்டெடுத்தல் மற்றும் திருப்பி அனுப்புவதற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்டவை தான் கார் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார் போர்ட்டல் வந்து சிறார் நீதி சட்டம் 2015 என்ன அம்சங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரியான அம்சங்கள்லாம் உட்புகுத்தி செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த போர்ட்டல்லாம் அறிமுகப்படுத்தினது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகமாக இருந்தாலும் உருவாக்குனது யார் அப்படின்னா NCPCR சொல்லக்கூடியவங்க, நேஷனல் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ், அதாவது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். அவங்க தான் விழிப்புணர்வு மற்றும் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அவங்க தான் இந்த போர்ட்டலை உருவாக்குனாங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த அமைப்பு சார்ந்தே பார்க்க போறோம். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்ற அமைப்பு மார்ச் 2007 உருவாக்கப்பட்டது. எந்த சட்டத்தின் கீழ? குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005 கீழே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில்
காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துவது. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆணையத்தை பத்தி தகவல். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம், பின் வருவனவற்றுள் எது பல அமைச்சகங்களையும் பல துறைகளையும் ஒன்றிணைத்த செயல்பாட்டை உருவாக்கி பாலின சமத்துவத்தையும் குழந்தைகளை மையமாக கொண்ட சட்டங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதற்காக நிறுவப்பட்டது? வட்சாலயா இயக்கம். இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. கோடெக்ஸ் குழுவின் 7வது மாநாடு மசாலா மற்றும் மூலிகை பொருளுக்கான மாநாடாக பார்க்கப்படுது, கொச்சியில நடைபெற்றது. ஓகேங்களா, சோ அதற்கப்புறம் பஞ்சாப் ஆளுநராக திகழ்ந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாக மத்திய சட்ட அமைச்சர் வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தா அவர்களை நியமிச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா நினைவு தினம் பிப்ரவரி 3 அப்படின்னு தெரியணும். சோ அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றது எதை வச்சு சொல்றாங்க? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல், ஊதியம் பெறுதல் அப்படின்றதுனால சொல்றாங்களா? ஆமா. அப்புறம் நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுறாரு, அதனாலையும் சொல்றாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க, அதனால சொல்றாங்களா? ஆமா. இந்த மூன்றுமே சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான ஜோதியை ஏந்தி செல்ல தேர்வான இந்தியர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ அபினவ் பிந்த்ரா அப்படின்னு தெரியணும். சோ 2023 ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா சீனாவில் நடந்த தடகள விளையாட்டு போட்டி. ஓகேங்களா, சோ அங்க வந்து பிளாக் பீரா கொடியை ஏந்தி சென்றவங்க ஆரம்பத்துல தொடக்கத்துல யாருன்னா ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கி வீரர், அதுக்கப்புறம் லவ்லினா போர்கோகெய்ன் குத்துச்சண்டை வீராங்கனை. ஓகேங்களா, சோ இவங்க தான் ஆரம்பத்துல அந்த விழாவில் தொடக்க பிளாக் கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் க்ளோசிங் செரிமானி அப்போ PR ஸ்ரீஜேஷ் அவர்கள் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்போ 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்லக்கூடிய இந்தியராக அபினவ் பிந்த்ரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2008 இந்தியாவிற்கு முதல்ல ஒரு தனி பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்தவர், துப்பாக்கி சுடுதலுடன் தொடர்புடையவர். ஓகேங்களா, சோ நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் பெற்றாங்களா பெறலையா, அப்படி பெற்றாங்கன்னா எந்த வருஷம் பெற்றாங்க அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரிவிஷன். கிரைசில் அறிக்கை என்ன சொல்லுது? 2024 இருந்து 2031 வரைக்கும் இந்தியாவுடைய சராசரி பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, மா காமக்யா திவ்ய பரியோஜனா அப்படின்ற திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா அஸ்ஸாம்ல நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ எல்னினோவுடைய தாக்கத்தின் விளைவாக சிலி நாட்டுல காட்டுத்தீ வரலாற்று காணாத அளவுல பரவி இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சமணப்பள்ளி நிலதான கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு தற்பொழுது சிவகங்கையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். INS சந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வு கப்பல் இந்திய கடற்படையில சேர்க்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். IIM சம்பல்பூர் அப்படின்றது ஒடிசா மாநிலத்தில் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். கருப்பை வாய் புற்றுநோய் 2023 தரவரிசைப்படி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு பார்த்தோம். டார்ச் லைட் மற்றும் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இணையதளங்கள் அப்படின்றது ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. எதற்காக? குழந்தை பாதுகாப்பிற்கானது அப்படின்னு பார்த்தோம். பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான ஜோதியை ஏந்தி செல்லக்கூடிய இந்தியராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அபினவ் பிந்த்ரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, சோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த தருணத்தில் உங்க மனசுக்கு என்ன தோடுதோ அதை மறக்காம ஃபீட்பேக்கா தருவீங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.